பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்பதாக. பெரிய வீட்டில் உள்ள பாத்திரங்கள், வெசல்ஸ் இன் அ லார்ஜ் ஹவுஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய வீடுகளில் வைத்திருக்கும் ஒவ்வொரு பாத்திரங்களும் வெவ்வேறு பயன்களை கொடுக்கிறது. சோறு வைப்பதற்கு ஒரு வகையான பாத்திரமும், குழம்பு கூட்டுகள் வைப்பதற்கு ஒரு வகையான பாத்திரங்களும், அதுபோல இட்லி தோசை போன்றவைகளை சமைக்க வேறு விதமான பாத்திரங்களும் உபயோகப்படுத்துகிறோம். நோவாவின் பேழைக்குள் பலவிதமான ஜோடியான மிருகங்களும் பறவைகளும் விலங்குகளும் காணப்பட்டது. அதுபோல சபை என்னும் பெரிய வீட்டில் பலவிதமான பாத்திரங்கள், அதாவது பலவிதமான கர்த்தருடைய வேலையை செய்கிற விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். சிலர் கனத்திற்குரிய பொன் வெள்ளியைப் போல இருந்தாலும், சிலர் மரமும் மண்ணுமான பாத்திரங்களைப் போல கனவீனத்திற்குமானவைகள் போல இருந்தாலும், எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அனைவரும் கனத்திற்குரிய பாத்திரங்களாய் காணப்படுகிறார்கள் என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. ஆகையால் சபை என்னும் பெரிய வீட்டில் என்ன வேலையை செய்தாலும் எல்லாரும் கனத்திற்குரியவர்கள் என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சபைகளில் மேடைகளில் நின்று பிரசங்கம் செய்கிறவர்களும் பாடுகிறவர்களும் இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் மாத்திரம் கனத்திற்குரியவர்கள் என்று நினைக்கக்கூடாது. இந்த பணியை தவிர மறைமுகமாக ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறவர்களும் நாற்காலியை போடுகிறவர்களும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களும் எல்லா உபகரணங்களையும் தூக்கி கொண்டு ஆராதனையை ஆயத்தப்படுத்துகிறவர்களும் வேறெந்த கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களும் கனத்திற்குரியவர்கள் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலில் வெளிப்புறமாக தோற்றமளிக்கிற நம் கைகள், கால்கள், கண்கள், காதுகள் போன்றவை கனத்திற்குரியவைகள். இந்த எல்லா உறுப்புகளும் மிகவும் முக்கியமானவை. அதுபோல நம்முடைய உடலில் வெளிப்புறமாக தோற்றமளிக்காத மற்ற உறுப்புகள் காணப்படுகிறது. நம் உடலுக்குள் இருக்கும் இருதயம், கல்லீரல், நுரையீரல் போன்ற எல்லா உறுப்புகளும் மிகவும் கனத்திற்குரியவைகள் மற்றும் முக்கியமானவைகள். ஆகியால் நம்முடைய சபையில் இருக்கும் பொன், வெள்ளி, மரமும் மண்ணுமான எல்லா பாத்திரங்களும் முக்கியமானவைகள். சபை என்னும் பெரிய வீட்டில் எந்த வேலையை செய்கிறோம் என்பதை விட அதை எப்படி செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். மனுஷர் பார்க்க வேண்டுமென்று பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் எல்லாவித ஒழுக்கத்தோடும் கீழ்ப்படிதலோடும் முழு இருதயத்தோடும் செய்யும் எந்த ஒரு கர்த்தருடைய வேலையின் நிமித்தமும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும் என்று லூக்கா 6:43-44 கூறுகிறது. நீங்கள் கர்த்தருடைய பெரிய வீட்டில் செய்யும் எந்த ஒரு நல்ல வேலையும் நல்ல கனியை கொடுக்கும். நல்ல கனியை கொடுக்கிற பாத்திரமாக கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தகப்பனே, உடைய பிள்ளைகள் அத்துணை பேரும் கர்த்தருடைய வீட்டில் காணப்படுகிற விலையேறப்பெற்ற பாத்திரங்கள் என்ற ஒரு உணர்வோடு உம்முடைய பணியை செய்ய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். காரிய சித்தியை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக. வியாதிகளை இவர்களை விட்டு விலக்கி போடுவீராக. கிருபையும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.